ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். என்னவென்றால் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். அதுதான் இந்த நாளில் காலை வேளையில என்னுடைய செய்தியின் தலைப்பாய் இருக்கிறது. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். இந்த நாட்களில அருமையான ஊழியங்கள் பெருகி இருக்கிறது, சபைகள் பெருகி இருக்கிறது, ஊழியக்காரர்களும் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய சபைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. அதை பார்க்கும் போது ஒரு வேதனை இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அருமையான என் வருகைக்கு இது ஒரு அடையாளம். நீங்கள் சபைகளுக்குள்ளே போனால் அங்கே பிரிவினைகள் இருக்கிறது. சபைக்குள்ளே போனால் அங்கே அன்பில்லை. சபைக்குள்ளே பீசன் இருக்கிறது. Glory to God. தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாம் சத்துருவினுடைய கிரியைகள். சத்துரு சபைகளுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறான். பலவீனமான விசுவாசிகளை கொண்டு சபைகளிலே களைகளை விதைத்து விடுகிறான். Glory to God. ஆகவே இந்த செய்தியானது ஒரு உண்மையான ஊழியக்காரனை உங்களுக்கு அடையாளம் காட்டும் என்று நான் நம்புகிறேன். ஒரு உண்மையான ஊழியக்காரனை கண்டுகொள்ள இந்த செய்தி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறேன். ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள அருமையான இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். போகலாம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் என்னால் மட்டும் அங்கே இருக்கிறது. அடுத்த வசனத்தை மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே நின்றார்கள். இஸ்ரவேலின் ஜனங்களுடைய பிரயாணத்திலே யோர்தான் அவர்களுக்கு தடையாயிருந்தது. அவர்கள் வாக்குத்தத்தமான தேசத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால் தடை புரண்டு வருகிற இந்த யோர்தானை அவர்கள் கடந்து போக வேண்டும். தடை புரண்டு வருகிற இந்த யோர்தானை கடந்தால்தான் வாக்குத்தத்தமான தேசத்தை சொந்தரித்துக் கொள்ள முடியும். அவர்கள் தலையிலே இந்த பக்கத்திலே நின்று அருமையான ஆசாரியர் பெட்டி சுமக்கிற ஆசாரியர் அருமையான தேவனுடைய கால்களும் பெட்டியும் அந்த நதியிலே பட்டபோது என்ன நடந்தது என்றால் யோர்தான் ரெண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியின் வழியாய் நடந்து போனார்கள். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் சிரேஷ்டனானவர். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் மேன்மையானவர். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் மகிமையானவர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெட்டி மகிமையானது. கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியிலே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியிலே ஆரோக்கிய இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே இருக்கிற அருமையான 40 வருஷமாய் அவர்கள் சாப்பிட்ட மன்னா அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பெட்டிக்குள்ளே மோசே வாங்கின கற்பனைகள் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. அந்த பெட்டி பரிசுத்தமான பெட்டி. அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியரும் மேன்மையான
வாசிக்கலாம். 4ஆம் வருஷம் 13ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கலாம். அவர்கள் சீதோனில் களப்பட்டு வந்தபோது ஆண்கள் இடறினபடியினால் மூசா பெட்டியை பிடிக்க பெட்டியை பிடிக்க கையை நீட்டினார். தன் கையை நீட்டினார். கர்த்தர் மூசாவிலே கோபம் உண்டவாகி அவன் தன் கையை பெட்டியை நீட்டினது நிமித்தம் கர்த்தருடைய பட்டியாளை நிகழ்ச்சிகளை நிமித்தம் அங்கே அவன் தேவ சமூகத்தில் சென்றான். அவன் அங்கே தேவ சமூகத்திலே செத்து போனான். அது மாத்திரமா வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கலாம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அத்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகக்குப்புற விழுந்து கிடந்தது. கர்த்தருடைய பட்டிக்கு முன்பாக கர்த்தாவே பெலிஸ்தர்கள் ஆராதித்த தாகோன் என்ற தெய்வம் கர்த்தருடைய பட்டிக்கு முன்பாக நிற்கவில்லை. அது விழுந்து கிடந்தது. அதை குழந்தைகள் வாசிக்கலாம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகக்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகள் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. ஆமென். 2வது முறை முதல் முறை பார்த்தார்கள். விழுந்து கிடந்தது. எடுத்து வச்சுட்டு போனாங்க பூசாரிங்க. மறுபடியும் வந்து பார்த்தாங்க. அது கைகால்கள் எல்லாம் உடைந்து கிடந்தது. இன்னொரு சம்பவம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே போய் தூபம் காட்ட போன ராஜாவின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் வாசிக்கலாம். அவன் ஆசாரியர்கள் சொல்கிறார்கள், ராஜாவே இது உமக்கு அடுத்த காரியம், இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அவன் ராஜாவாயிருந்தபடினாலே அதிகாரமுள்ளவனாயிருந்தபடினாலே அதை அவன் கர்த்தருக்கு வாசிக்கலாம். அவன் கொல்லப்பட்ட போது தனக்கு கேடுடாமல் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக முயற்சி செய்து தூபம் பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 70 பேரும் அவன் பிறகு உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுத்தும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. நீர்கள் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையான நன்மையாக என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியர்களோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. சரி, அவர் தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஆசாரியர்கள் தான் செய்ய வேண்டும். ஆச்சாரியர்கள் தான் தூபம் காட்ட வேண்டும். அந்நிய அக்னியை கொண்டு வந்தவன் செத்துவான். கர்த்தருடைய ஆலயத்திலே அந்நிய அக்னியை கொண்டு வந்தவன் செத்துவானா? ஆகவே ஆச்சாரியர்கள் வாசிக்கலாம். இது கடைசி நாட்களாக இருக்கிறபடியாகும் ஊழியர் செய்ய அநேக துணிகரமாக வந்திருக்கிறார். ஊழியர் செய்கிறது அநேக துணிகரமாக வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று நீங்கள் போதகராக இருப்பீர்களா? அடுத்தபடி வேதம் சொல்லுகிறது, பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அதை செய்தோம், இதை செய்தோம், ஆண்டவர் சொல்லுகிறோம், அக்கிரமம் செய்ய காரணம் என்னுடன். பழைய பாட்டு ஒரு வசனம் இருக்கு. காலையில ஆண்டவர் ஞாபகப்படுத்த ஊழியம் செய்தவங்க சாப்பிடுச்சான். ஊழியம் செய்ய சாப்பிடுச்சாயா குடும்பத்தின் மேல எடுத்து வாசனம் திறமையான எடுத்துலாம் வாசிச்சேன்.
அதனால சாபம் வந்துச்சு. கர்த்தருடைய பட்டி கரமானது, கர்த்தருடைய பட்டி மகிமையானது, கர்த்தருடைய பட்டி விசேஷமானது, கர்த்தருடைய பட்டி மகிமையானது. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரின் அதிகாரம் சொல்லி அவன் எழுதிடுவான். 1 ராஜாக்கள் 2:27. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரிற்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியர்கள் இல்லாதபடிக்கு தள்ளி போட்டான். தள்ளி போட்டான். இவனுக்கு சாபம் வந்தது. கர்த்தருடைய ஊழியர்கள் செய்து சாபம் வந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில லேவி குடும்பத்தார் ஆசாரியனாய் இருக்க வேண்டும். அவர்களை ஜாதிகளிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார். எவ்வளவு சுத்தமாய் பிரசனம் பண்ண முடியுமோ அவ்வளவு சுத்தமா நான் பிரசனம் பண்ணிக்கொண்டே போகிறேன். நான் தொடர்ந்து செய்திக்குள்ளே போகிறேன். நீங்கள் அருமையான தேவனுடைய பட்டி சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட்டபோது 2ஆக பிளந்து போவதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருந்தால் அவர் கால் விட்டால் யோர்தான் படுக்காது. அந்த யோர்தானை அடித்து கொண்டுதான் போவார். பிசாசை ஒருத்தன் தொடர்ந்து போனான் பாருங்க, அவன் பிசாசாவை பிடிச்சு இயேசுவை அறிவை உண்மை அறிவை சொல்லு. அடையாளம் காட்டுகிறேன். அந்த அடையாளம் புதிய பாட்டின் ஊழியக்காரர்களுக்கு பொருந்தும். புதிய பாட்டின் ஊழியர் பழைய பாட்டு ஊழியத்தை காட்டிலும் மேன்மையானது. பழைய பாட்டின் ஊழியத்தை காட்டிலும் மகிமையானது. பழைய பாட்டின் ஊழியத்தை காட்டிலும் விசேஷமானது. ஏனென்றால் புதிய பாட்டினுடைய ஸ்தாபகர், சபையின் ஸ்தாபகர் நம்முடைய ஆண்டவரோ இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவை மூலமாய் தன்னுடைய சபையை அருமையான அழைக்கப்பட்ட சபையை திறந்திருக்கிறார். அழைக்கப்பட்ட சபை திறக்கப்பட்டது. அருமையான மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அருமையான விரிக்கப்பட்ட திரைச்சீலை 2ஆவது கிழிந்து போனது. நீ சும்மா சொல்லி பாட்டு பாடிட்டு கூடாது. நீங்க ஆசாரியனுடைய அடையாளத்தை நீங்கள் சரித்து விட வேண்டும். ஆச்சாரியனுடைய அடையாளம் என்ன? ஆச்சாரியன் அருமையான தேவனுடைய பட்டி சுமக்கிறவன் அபிஷேகம் எனப்பட்டிருக்க வேண்டும். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அபிஷேகம் பெற்றவனோ தகப்பன் மண்டபத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனை காவலுக்கு நியமிக்கப்பட்டவன். யாரையா பலிபீடத்திலே நின்று பலி செலுத்தி ஜனங்களுடைய பாவங்களுக்கு நிவாரணம் பண்ணப்பட வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை செய்ய வேண்டும். யாத்திரையாகமம் 29ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். அவன் தலையிலே பானையை வைத்து பரிசுத்த கிரீடத்தில் பானைகளை கடித்து அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து. அப்போ பழைய ஏற்பாட்டிலே அருமையான தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சேவை செய்கிற
வரைய சொல்லியிருந்தாங்க, பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நிறைய டிவிஷன் சொன்னாங்க. கிறிஸ்டியன்ஸ்ல நிறைய டிவிஷன் இருக்குது. அருமையான நிறைய டிவிஷன் இருக்கலாம், நிறைய சபைகள் இருக்கலாம், நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைய பெற்றவராய் இருக்க வேண்டும். அபிஷேகத்தின் நிறைய இருக்கிறவராய் இருக்க வேண்டும். அவர்தான் வெற்றி சுமக்கணும். ஆமென். வெற்றியை தொட முடியும், வெற்றியை அவன் சுமக்க முடியும். இது நிறைவேறுகிறது. வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல விருந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சீஷர்கள் எல்லாம் 3 வருஷம் எல்லாம் டீச்சிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னார், நீங்க எருசலேமிலே போய் காத்துருங்க. இந்த 11 பேர் தாயா இந்த உலகம் முழுவதுக்கும் இயேசுவை கொண்டு சுமந்து கொண்டு போயிருக்கிறான். இந்தியாவுக்கு அந்த முதல் மிஷனரி தோமா. தோமா தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்த அந்த மிஷனரி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சபைகளுக்கும் மிஷனரி ஸ்தாபனங்களுக்கும் அளவே கிடையாது. 1-2 மிஷனரி ஸ்தாபனம் இல்ல, வட இந்தியாவில் மட்டும் 2500 3500 மிஷனரி ஸ்தாபனம் தமிழ்நாட்டில் இருந்து. எங்கு பார்த்தாலும் பெட்டி சுமக்கிறவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். முதல் பெட்டி சுமந்தவன் யார் என்றால் எருசலேமிலே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன். ஆமென். ஆவியால் நிரப்பப்படாத ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். நிரப்பப்பட்டவனே ஊழியம் செய்யறது கஷ்டம். பரிசுத்த ஆவியெல்லாம் இருந்து கூட நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. சில சமயங்கள்ல வேண்டான்னு சொல்லி இடத்துக்கு சில சமயம் போயிடும். அப்ப அபிஷேகம் பெறாதவன் போய் ஒரு பிசாசு இருக்கிற வீட்டுல போய் ஜெபம் பண்ணா அவன் நிலைமை என்ன ஆகும், அவன் குடும்பம் என்ன ஆகும், அவன் பிள்ளை என்ன ஆகும்? அபிஷேகம் பெறாதவன் ஒரு வியாதிசனுக்கு போய் ஜெபம் பண்ணா என்ன ஆகும்? அவன் சாபத்துல கட்டப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ண ஒரு வீட்டுல போகும்போது ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்க வேண்டும். அருமையான பெட்டி சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் யோர்தானிலே பட்டவுடனே 2ஆக பிளந்து போவதற்கு காரணம் வெட்டியின் மேல் அசைவாடின ஆவியானவர் அவன் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளேயும் அசைவாடினான். ஆமென். இரண்டாவதாக ஆசாரியனை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவது ஆசாரியனாய் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தார். காலிங், காட்ஸ் ஒர்க் காலிங் வந்து விசேஷமானது. நீங்க வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இந்த கனமான ஊழியத்தை தானாக ஏற்படவில்லை. பட்டி சுமக்க வேண்டும் என்றால் அவன் மேலே தேவனுடைய அழைப்பு இருக்க வேண்டும். ஆமென். glory. ஊழியம் ஒண்ணு ஜாப் கிடையாது. ஊழியவனுக்கு குடும்பத்தை பாதுகாக்கிற வருமானம் கொண்டு வருகிற பொட்டா ஒன்னும் வியாபாரம் கிடையாது, பிசினஸ் கிடையாது. ஆனா நம்ம நாட்டு ஜனங்க பிசினஸா மாத்திட்டாங்க. அதுதான் ஒரு சத்தியத்தை பிரசங்கம் பண்றவங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டான். அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம 100 ரூபாய் கொடுக்குறோம். நம்மளை பார்த்து நம்ம வந்து வெள்ளையும் சொல்லியும் போய் அவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்னா கோட்டும் டையும் போடுறவனுக்கு கொடுக்குற காணிக்க வேற. எங்க ஊர் பக்கத்துல இந்த தசம பாகத்தை பிடிப்பாங்க, ஒவ்வொரு பேரா இருக்கும்.
கடைசி நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் 100 ரூபாய் பிரிச்சு ஒரு கவர்ல வச்சிருப்போம். கவர் இவ்வளவு பிரிச்சா இருக்கும். அந்த 100 ரூபாய் எடுக்கிறது பாசி புதுசா படிச்சிருக்கணும், கவனமா பிடிக்கணும். இல்லைன்னா 100 ரூபாய் கிழிச்சு போடும். எல்லா பக்கமும் ஒட்டி கிட்டி குத்தி வச்சிருப்பாங்க. ஜனங்களுக்கு ஊழியக்காரனால யாருன்னே தெரியல. அதான் உங்க பர்சனல் பண்றேன். பாஸ்டர் எல்லாம் சும்மா பாஸ்டர் நம்ம நாட்டுல அருமையான பாஸ்டோ, ரெவரண்டோ, போப்போ, பிஷப்போ எவனுமே அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்டவன் கிடையாது. நல்ல புரிஞ்சுக்க நீங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான், எங்களுக்கு சாபனம், உங்களுக்கு சாபனத்துக்குள்ள அரசாங்கம் ஆடிட்டு உள்ள விட்டுருவியா நீ? அரசாங்க ஆடிட்டு உள்ள விட்டுருவா பாருங்க. அடுத்த எலெக்ஷன் வந்தா தெரியும், அவன் ஆட்டம் ஆடும். மோடி வந்தா தொலைஞ்சா அவ்வளவு சாபனம், அடுத்த தடவை வந்தா தொலைஞ்சா எல்லாம். இப்பவே 3500 சாபனத்தை க்ளோஸ் பண்ணிட்டான். நான் கூட நாளைக்கு போப்பாண்டவரும் போடலாம். எவனும் வந்து அரசாங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து யாயா நீ போட்டுக்கணும் எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா இது அரசாங்கத்துல அங்கீகரிக்கப்படல. எந்த கிறிஸ்தவ ஸ்தாபனம் அங்கீகரிக்கப்படல. எழுதி வச்சுக்கலாம். நாங்க போய் அந்த செக்ரட்டரியேட்ல போய் பார்த்தேன். ரோமன் கேத்தலிக், CSI, செவன்த் டே, மற்றதெல்லாம் அதர் சர்ச்சஸ் போட்டுக்கிறான். அந்த பயாலாவை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவங்க நிறைய சோசியல் சென்டர் வச்சுக்கிறாங்க. இந்த மதம் மாற்றது யாருன்னு போட்டுக்கிறான். அந்த பெந்தேகோஸ்தேல தான் மதம் மாற்றாங்கன்னு போட்டுக்கிறான். அதை ரைட்டிங்ல கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அது எவ்வளவா இருந்துட்டு போட்டும் நீங்க எங்கேயாவது போங்க, எந்த பாஷையாவது பாருங்க, ஆசாரியனா இருக்கிறவனா என்ற ஒரு அடையாளம் இந்த செய்தி உங்களை தெளிவுபடுத்தும். ஆசாரியனா இவன் இருக்கிறவனா என்ற செய்தியை உங்களுக்கு தெளிவுபடுத்தும். இவங்க சாபனம் சொத்தெல்லாம் விற்க முடியாது நினைக்கிறீங்க, அவ்வளவு வித்து போட்டாங்க. சொல்லுவாங்க சாபனம், அதனால சொத்தை யாரும் விற்க முடியாது, ட்ரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கணும். சொசைட்டி கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி. சொசைட்டி கண்ட்ரோல் இருக்க திருச்சியில ஒரு பாஷை அவ்வளவு வித்துட்டாரு. சொசைட்டி கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா ஜனங்க அதை இதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரன் அழைக்கப்பட்டவனா இருந்தால், ஊழியக்காரன் செய்து கொள்ளப்பட்டவனா இருந்தால், அருமையான அவன் சொத்தை எல்லாம் பாதுகாத்து கொள்வான். இயேசுக்காக செலவு பண்ணுவான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுக்காக அவன் வாழ்வான். செய்து வச்சிருக்கா ஊழியக்காரனே கிடையாது. அது நல்ல புரியுங்க. இந்த பெந்தேகோஸ்தேக்காரன் அவன் கட்சிக்காரனுக்கு பின்னாடி போறான் பாருங்க, அவன் விசுவாசியா கூட இருக்க முடியாது. நீங்க வேணா துரபாசி செய்தியை போய் கேளுங்க. ஆமா, ரோமன் கத்தோலிக்கல ஒரு ஃபாதர் வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணாரா. 24 hours அவனை எடுத்துட்டாங்க. 24 hours அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அவனை அந்த மடத்துல இருந்து வெளியே போட்டாங்க. 24 hours. அவனுக்கு இருக்கிற வைராக்கியம் கூட பெந்தேகோஸ்தே பாஷைக்குள்ள இல்லையா? ஹல்லேலூயா. நான் சொல்றது என்னைக்கு அவ்வளவு செய்திக்கு சொல்ற, போன மாசம் செய்திக்கு சொல்றேன். நீ வேணா ரோமன் கத்தோலிக் இதை போய் பாரு, நெச்ச போய் பாரு. அந்த ஆளை வெளியே தட்டான். நீ கட்சி பிரச்சாரம் பண்றியா, வெளியே போட்டான். எல்லாம் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். தேவனோடு அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. வெட்டி சுமக்கிறவன் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவனுடைய நோக்கம் என்னவென்றால், வெட்டி சுமப்பதுதான் நோக்கம். சில சமயம் வெயிட் ஒன்னும் பெரிய வெயிட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் எப்பவும் பெட்டியே தான் பார்த்துட்டு 24 மணி நேரம். அருமையான என்றால் தேவன் இந்த பெட்டியை மேலும் கொத்தரமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஐயா, இந்த ரட்சிப்பு என்னும் பெட்டியை உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஐயா, இந்த ரட்சிப்பு என்னும் அருமையான இந்த பெட்டியை உனக்கு தந்திருக்கிறோம். முஸ்லிமுக்கு நல்ல பக்தியானவங்களுக்கு கிடைக்கலையா? மற்ற மதங்களே அவர்கள் இதை பாக்கியமாய் அவர்களுக்கு இருந்த வெளிச்சத்தையும் அவர்கள் பெற்ற அறிவிலையும் அதை பாக்கியமாய் நினைக்கிறார்கள். கர்த்தர் இந்த மகா பெரிய வெட்டியாயிருக்கிற ரட்சிப்பை உனக்கு தந்திருக்கிறார். இந்த மகா பெரிய வெட்டியாயிருக்கிற அபிஷேகத்தை உனக்கு தந்திருக்கிறார். இந்த மகா பெரிய வெட்டியாயிருக்கிற வேதவசனத்தை கர்த்தரும் கரத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஏதோ சபையிலே, அருமையான ஏதோ
ஒரு ஊழியத்தை செய்கிற பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை மறந்து விடாது. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை அற்பமா எண்ணி விடாது. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நஷ்டப்படுத்தி விடாது. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மாறாக நீ நடந்து விடாது. அல்லேலூயா. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் அழைப்பை ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விட மாட்டேன். என்ன ஊழியம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார்? எல்லா ஊழியத்தையும் நீ தலையிட விட. கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துக்கிறார்? அதுல ஒரு தெளிவு வேணும். சபையில என்ன பொறுப்பு? ஒரு ஊழியக்காரனுக்கு உங்களுக்கு எபிலிட்டி, ஊழியத்தில் ஒரு எபிலிட்டி உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்ல பிரசங்கம் பண்றதுனாலயோ, நல்ல ஜெபம் பண்றதுனாலயோ, நல்ல ஆராதனை எல்லாம் நடத்துறதுனாலயோ உங்களுக்கு ஊழியம் கிடைக்காது. நீங்க ஊழியம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காலிங் உங்களுக்கு இருக்கணும், அந்த அழைப்பு உங்களுக்கு இருக்கணும். அது இல்லாம நீங்க ஜெபம் பண்றவங்க, பாட்டு பாடுறவங்க எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்த சபையில இருந்து ஒரு 10 பேரை கூட்டு போய் அங்க போய் எழுப்புதல் சபையா. அது எப்படி எழுப்புதல் சபையாகும்? அப்படி கூட்டு போன ஒரு பாசம் உருப்பட்டதா எனக்கு தெரியல. ஒருத்தர் உருப்பட்டதா எனக்கு தெரியல. நான் 43 வருஷம் ஊழியம் செய்றேன். அவன் கஷ்டப்பட்டு அருமையான எனக்கு போன வாரம் ஒரு கிராம ஊழியம் எனக்கு வந்துச்சு. சபையை கொடுத்துருவாங்க. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த கிராமத்துல இந்த பாசு பாடுபட்டுக்கிறாரு. இங்க நான் கால் கூட வராது. இந்த கிராமத்துல என் கால் கூட போகல. அந்த அம்மா பிறகு எனக்கு போனே பண்ணல. ஒரு ஊழியக்காரங்க ஊழியம் செய்யிட்டு இருக்கிறான். அவன் யாரோ அதை பத்தி நமக்கு ஏபிசிடி நமக்கு தேவையில்லை. அந்த கிராமத்துல போய் நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. ஒரே செல்வம் 2 சபை. அது எருசலேமா, இது புதிய எருசலேமா? அட பாவிகளே, அவன் பிரசங்கம் பண்றான், நான் உங்களை எல்லாம் புதிய எருசலேம் கொண்டு போகிறான். இவன் சொல்றான், நான் எருசலேம் கொண்டு போறான். இன்னொரு குரூப்புக்கு நான் உங்களை சீயோனுக்கு கொண்டு போறேங்கிறான். நீ சீயோனுக்கும் போக முடியாது, எருசலேமுக்கும் போக முடியாது, புதிய எருசலேமுக்கும் போக முடியாது. நீ அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உறுதியாய் நின்றால்தான் தெய்வம் வைத்திருக்கிற அந்த மகிமையான தேசத்துக்குள்ளே போக முடியும். கூட்டம் இருக்கலாம்யா, கூட்டம் இருக்கலாம், கட்டடம் இருக்கலாம்யா. பெரிய பெரிய கட்டடத்தில் நீ பிரச்சனை பண்ணலாம். கூட்டம் இருக்கலாம், 5 ஆராதனை 7 ஆராதனை கூட நீ நடத்தலாம். ஆனா அருமையான தேவன் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவனாய் இருப்பார்கள். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களோ? நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்க ஓடுங்கள். உங்க ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, பெற்றுக்கொள்ள தக்க ஊழியமா இருக்கணும். 3வது பட்டி சுமக்கிற ஆசாரியன் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். 3வது தேவனுடைய பிள்ளைகளை அவன் தலையின் மேலே கிரீடம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் வசனத்தை. லேவியராகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். வெட்டி சுமக்கிறவனுடைய ஆச்சாரியனுடைய தலையின் மேல் என்ன இருக்க வேண்டும் என்றால் கிரீடம் இருக்க வேண்டும். இந்த கிரீடம் எதை காட்டுகிறது என்றால் அதிகாரத்தை காட்டுகிறது. என்ன அதிகாரம்? அந்த வட்டி சுமக்கிற ஆசாரியனுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். ராஜாவின் மேலே அவனுக்கு அதிகாரம் உண்டு. ராஜாவை ஒருவனும் நீ இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அருமையான சொல்ல முடியாது. தாவீது தேவனை விட்டு விலகி போன போது அருமையான தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறான், நீயே அந்த மனுஷன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நாத்தான் தானே? நாத்தான் சொல்லுகிறான், நீதாயா பாவம் செய்த. 100 ஆடு ஒருத்தருக்கு இருக்குது. அந்த 100 ஆடை தொடாம ஒரு ஆடு
அவன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டா அருமையான அந்த மனுஷன் யாருங்க? அந்த மனுஷன் கொல்லப்படணும் தாவீது சொல்றான். தைரியமாய் தேவனுடைய மனுஷன் சொல்றான், நீதான் அந்த மனுஷன். வாசிக்கலாம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனுக்கு அது நாத்தான் சொல்லுகிறான், உனக்கு நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. நீ ராஜாவாய் இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது உன் பாதை வேறு பாதையாயிருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறந்து பேசுவார். எனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க மதுரையில போய் கேளுங்க, இந்த வாரம் பர்சன் கொடுத்து அடுத்த வாரம் சொல்லி அனுப்புவாங்க. உனக்கு காசு கொடுத்து சாப்பாடு போட்டு எங்களை பற்றி நீ பர்சன் பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளை ஆராதனையில glory to God, அதிகாரம் தான் ஆசாரியனுக்கு இருக்கிற அடையாளம். பாலாகு பிலேயாம் என்ன பண்ணான்? பாலாகு அவன் அதிகாரம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இடைபடுவார். சில சமயங்களில் பணத்துக்காக அதிகாரத்தை விட்டுட்டான். பணம் வரணும், கூட்டம் வரணும்னு சொல்லி சிலர் அருமையான வேறு கிறிஸ்துவ சபையில மெம்பர்ஷிப் வச்சுக்கிறான். ஏன் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறான்னா, பிஷப்பு கட்டளை நம்ம சபையில மெம்பர்ஷிப் வச்சா மட்டும் ஜனங்க போகணும். நான் சொன்ன தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணலாம், ஆளே தேவையில்லை. போய் பாருங்க, அருமையான கூட்டோடுக்கு போங்க, அருமையான பாப்பஞ்சாவடிக்கு போங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அங்க இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க போய் பாருங்க. இந்த ஊருக்கு போய் பாருங்க, நீங்க இருக்கிற பக்கத்துக்கு போங்க, பீமா நகருக்கு போங்க. அந்த ஏரியாவில் 10 லட்சம் பேர் இருக்கிறான், தெருவான்னு பிரசங்கம் பண்ண. அப்ப நீ 10 லட்சம் பேருக்கு ஏசு அறிவிச்ச. உனக்கு தலை இருக்காது அங்க போனா. புகழ்பாடுகிறவனு கிட்ட வைக்காத, குற்றவனு கிட்ட வச்சு. புகழ்பாடுகிறவனு கிட்ட வச்சு ஐயா சோத்துறான், ஐயா சோத்துறான், ஐயா சோத்துறா, அவன் உன்னை நரகத்து கொண்டு போவான். ஐயா நீங்க செய்ய தப்பியான்னு சொல்றேன். அருமையான அவன் குடிகேற்க போறான். உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிற அதிகாரம் உள்ளவன். அவன் முதலாவது இழந்தது என்ன தெரியுமா? கிரீடத்தை இழந்து போனான். கழுதம் பேசுதையோ அதை அவன் அடிக்கிறான். அது சொல்லுது, நான் உன்னை ஊழியத்துல எவ்வளவு காலம் சுமந்தேன், என்ன நீ அடிக்கிறேன் பேசுதையா? ஒண்ணு கூட படுவா. உங்கள் செய்தி அதிகாரம் உள்ளதா இருக்க வேண்டும். அதுதான் சபையை உயிர்ப்பிக்கும், அதுதான் ஆவியை உயிர்ப்பிக்கும், அதுதான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு கூட பேச பழகிக்கொள்ளும். அங்க இருக்கிற ஜனங்களுடைய நிலவரத்தை நீங்கள் பார்த்து இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்களாம். கடைசி நாட்களில் இருக்கிற ஒரு சிக்னல் என்னவென்றால், அந்த வசனத்தை வாசிக்கலாம். சிலர் விசுவாசிகளுக்கு செவி சாய்த்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல்
வைராக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அல்ல வந்திருக்குது, இதான் காலம். அது சிலர் பவுல் எழுதுகிறான், சிலர் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி சாய்த்து என்னை விட்டு புரிந்து போனார்கள் என்று எழுதுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி பிரசங்கித்தால் உண்மை யார் பின்பற்றி வருவார்கள், அவரை விட்டு சிலர் நின்று விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் அப்பதான் நினைப்பேன், இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டு சிலர் நின்றுட்டான். சீசர்கள் கேட்கிறான், இப்படி பிரசங்கம் பண்ணா ஒருத்தனும் பின்பற்றி வரமாட்டான்னு சொல்றாரு. சரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், நீ என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூட இருங்கன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் போக மனதா இருந்தால் போங்க. ஆகவே ஆசாரியனுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாவின் மேல் அதிகாரத்தை அவன் செலுத்த வேண்டும். இரண்டாவது, ஜனங்கள் மேல் அவன் அதிகாரம் செலுத்தி பிரசங்கிக்க வேண்டும். மூன்றாவது, அருமையான அந்த லேவி கோத்திரத்திலே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கி ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும். பிரதான ஆசாரிய வேலை. அவன் கண்டும் காணாம அங்க ஒரு பெரிய கும்பலே இருக்குது. அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும், அவங்களுக்குள்ள பல விதமான பிரச்சனை இருக்கும். பாஸ்டர் பேசும்போது பேசினாரு, புதுசா ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஒருத்தன் சீனியர் ஆள் என்ன பண்ணானா, கட்டில படுத்து கிடந்தானா. ஒருதான் பேசினான்னு நினைக்கிறேன், கட்டில படுத்து கிடந்தானா. இவர் சீனியர் ஆள் கட்டில படுத்து வந்தான். புதுசா வந்தவன் தலையில இப்படி படுக்க வச்சிருந்தாராம். போகும்போது அந்த இடத்தை சுத்தி பார்க்க போகும்போது பார்த்தாரா, இவன் மேல காலுக்கு மேல காலை போட்டு பார்த்துக்கிறான். புதுசா வந்து கீழே விடுறான். அவனுக்கு ஒரு இதே கொடுக்கல, இறக்கம் கூட காட்டல. நம்ம கொஞ்சம் இறக்கம் காட்டிக்குவோம், அவங்க இறக்கமே காட்டி கூப்பிட்டு பெட்டி எடுத்துட்டு போட்டான். சேவை செய்ய வந்திருக்கிறார். நாங்க நிறைய வீடு ஒண்ணுன்னா சொல்லணும். ஒரு இடத்துக்கு நாங்க பிரசங்கம் பண்ண போனோம். நாங்க டெஸ்டா போறோம், இந்தியாவில் உள்ள மிஷினரி மாதிரி போயிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துல பார்த்து இவங்களை காணும். எங்கடா இருக்கிறாங்கன்னா குட்டு குத்திட்டு இருக்கிறான். அடுத்தது அங்க இருக்கிற பாத்ரூம் எல்லாம் கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி அந்த பாத்திரம் குத்திரம் எல்லாம் கழுவி. நான் சொன்னேன், நீங்க எதுக்கு வந்திருக்கிற, பிரசங்கம் பண்ணமா சாப்பிட்டமா போகணுமான். பாவம் பார்த்தாலும் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிறிஸ்மஸ்ல ஒரு வீட்டுல இருந்தோம் பாருங்க. அந்த அம்மா என்ன விரட்டு. இந்த அம்மாவை அது வச்சுக்கிட்டு போல தெரியும். இவங்க அங்கோட தோட்டத்தை எல்லாம் நோண்டி எடுத்து அங்கெல்லாம் செடியெல்லாம் வச்சு எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. இப்பவும் அப்படிதான். திடீர்னு பார்த்தா வேற துடைச்சிருக்காங்க. அதான் ரொம்ப கோவம் போச்சு. என்னால இதுல கூட அடக்க முடியல. மேரேஜ்ல கூட அது செய்தி கொஞ்சம் அடக்கி பேச முடியல. எதுக்காக சொல்றேன்னா, அவன் நம் வேலைக்காரன், நம் எஜமான்கள் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எஜமான்கள் அல்ல, நம் வேலைக்காரர்கள். உனக்கு அப்படிப்பட்ட ஆவி உன்னை பற்றி பிடிப்பதாக, அப்படிப்பட்ட ஆவியினால் நிரப்பப்படுவாயா. அப்படிப்பட்ட ஆவியினாலே பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் அருமையான பெருமை அளிக்கிறார். உலகத்திலே பெரிய ஊழியம் எழுதுறீங்களா? கேபி யோகன்னா ஊழியம் தான். காஸ்பல் ஃபார் இயேசு. அவங்கள மாதிரி ஊழிய இந்தியாவில் எந்த ஜீசஸ் ஆர்ச்சும் கிடையாது, ரெடிம்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 225 கார் ஒரே நேரம் புக் பண்ணி பாசஸ் கொடுத்தாரு. ரஷ்யாவுடைய ரேடியோ லீஸ் வாங்கி பிரசங்கம் பண்ணவர். அவங்களுக்கு 3 கப்பல் ஓடுது, 3 கப்பல் இருக்கு, அவங்க பிசினஸ் கப்பல் இருக்கு. அந்த அம்மா ஜெர்மன் லேடி, பெரிய கோடீஸ்வரர். அவங்க பைபிள் காலேஜ் மாதிரி இந்தியாவில் எந்த பைபிள் காலேஜ் இல்லை, ரிவர் உள்ள ஓடுதான், ஸ்டாண்டர்ட் பைபிள் காலேஜ். ஆனா அவரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை வேஷ்டியும் ஒரு வெள்ளை சட்டையும் போட்டு, இப்பவங்க எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க, போட்டு தோட்டத்தில் நிற்பார். கேபி யோகன்னாவை பார்க்க போனா அங்க எதையோ கொத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பார்.
வறுமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நிறைய ஜபத்துக்கு பதில் வராததற்கு காரணம் உங்களை அந்த இடத்திற்கு உடைத்து ஒப்பு கொடுக்க உங்கள் இருதயம் ஒத்து போகவில்லை. நீங்கள் கிரீடம், உங்கள் தலையில் இருக்கிற கிரீடம், ரட்சிப்பு என்னும் கிரீடம், அபிஷேகம் என்னும் கிரீடம், அருமையான கிருபை என்னும் கிரீடம், அருமையான அழைப்பு என்னும் கிரீடம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும். ஊழியக்காரன் சொல்றானா கேட்கணையா? ஊழியக்காரன் சொன்னா கேட்க. எனக்கு தெரியுங்களா, 43 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியம் சேர். நான் இன்னைக்கு நேற்று ஊழியம் சேர் 43 வருஷம். நான் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய டிராவல் ஊழியத்தில் பண்ணிக்கிறேன். நான் எந்த வேலையும் செய்யல, கவர்மெண்ட்லயும் வேலை செய்யல, பிரைவேட் கம்பெனிலையும் வேலை செய்யல. நான் 2வது 3வது தலைமுறை ஊழியக்காரங்களை பார்க்கிறேன். ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருந்தேன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க பெட்டியை சபக்கு கடை சாவு வரையும் சொல்லணும். இந்த கிருபை உங்க மேல இருக்கும், இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கும், இந்த வசனம் உங்க மேல இருக்கும். அருமையான உங்கள் ஆராதனை மகிமையா இருக்கும். அடுத்தபடியாக அவன் மேல் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஐயா, இதை நான் படிக்க பெரும்பாடு படிச்சுக்கிறேன். யாத்திராம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவன் மார்பில நியாயவிதி பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். 33ஆம் அதிகாரம் 8ஆம். லேவி குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணிட உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய ஊரீம் தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. இந்த ஊரீம் தும்மீம் அது ரத்தன கற்களை போன்ற கற்களை அவன் மார்பிலே பதித்திருக்க வேண்டும். 12 கற்கள். நீங்கள் ஆசாரியனை குறித்து நான் பார்த்திருக்கிறீங்க, கிரீடம் வச்சிருப்பான், கல் இருக்கும். 12 கல்கள் 12 கோத்திரத்தை காட்டுகிறது. இந்த அதை நான் கோத்திர கல்ல நான் விட்டுவேன். இந்த ஊரின் தும்மியுடைய காரியம் என்னன்னா விசாரிக்கணும். ஒரு பிரச்சனை வந்தா அவன் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்திலே விசாரிக்கணும். 2 காரியம் சொன்னாம் இல்லை. ஆம் என்றால் அது எதை காட்டுகிறது என்றால், எதை காட்டுகிறது? ஊரின்னா ஆம், இல்லைன்னா என்ன கேட்குது? தும்மீம். ஏன் அம்மா தான் எனக்கு ஸ்டடி எடுத்தாங்க, அதனால அவங்க தான் சொல்லணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இல்லை, ஜனங்களை விசாரிச்சு சொன்னோம். ஜனங்க ஏற்றப்படியும் திருக்கு தரிசனம் தான் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு. திருதர்சனம் சொல்றாங்க, ரொம்ப பிரச்சனை. ஒருத்தர் சொன்னாரு, சும்மா 10 பேரை சொல்லுங்க பாசன்னு அடிக்க வர போறாங்க. யார் இந்த மோகினி, யார் இந்த பேர்? உண்மையே சொல்றேன், அங்க காரைக்கால ஒருத்தர் பட்டு கிடக்கிறாரு சாகிறதுக்கு. அவர் கூட்டம் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவார். ஆனா இடையில அவருக்கு ஏதோ ஒரு பைத்தியமாய், யார் இந்த லட்சுமி, யார் இந்த மோகன், யார் இந்த பேச்சியமா, சும்மா சொல்லுங்கயா பாஷை உங்களுக்கு பிழைக்க தெரியுமா பிழைக்க தெரியாதுன்னு என்ன கேட்கிறாங்க. எனக்கு சாபம் மட்டும் வர வேண்டாம். ஆமென். நமக்கு இல்லாத ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. வெளிநாட்டுல போய் ஆப்பிரிக்கால போய் உன்னை ஏசு அழைக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஹாங்காங் அவன் பேரெல்லாம் சுப்பிரமணியன் வராது, பேச்சியமான வராது, ஒயிட் பிளாக் அவன் பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கும். எங்க ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பேர் வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு ஒரு மணி. என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு நாள் கூட பத்தாது. ஏன்னா என் மருமக பேர் இன்னைக்கு வரையும் எனக்கு தெரியாது. ஆமா, நான் போய் சொல்லும் போது அவ என்ன சிரிப்பா பாருங்க. தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையிலே கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபையை மாத்திரம் உபயோகப்படுத்து. ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்துக்கு மாறாக வல்லமை இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லை. ஆமென்.
நான் அடையார் பாசி பேசுனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் எதையாவது சொல்லலான்னு பாக்குறேன், ஒண்ணும் வரமாட்டேன். தரிசனமும் வரமாட்டேங்குது, சொப்பனமும் வரமாட்டேங்குது. ஐயா பேசுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அடையார் ஆவடி ஐயா பேரு தாமஸ் ராஜா ஐயா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னாங்க, எனக்கு தரிசனமும் வரமாட்டேங்குது, சொப்பனமும் வரமாட்டேங்குது. நானும் 40-45 வருஷம் ஊழி செய்யறேன், இந்த வசனம் மட்டும்தான் எனக்கு வருது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற வழி இல்லை. வசனத்தை கேளையா. ஆசாரியன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்றால் அவன் விசாரித்து ஜனங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? விசாரிச்சு பாப்பமே என்ன சொல்லணும்? வசனத்தை சொல்லணும். தெளிவா இருக்காரு, இவர் தெளிவா இருக்கிறார். வசனத்தை சொல்லணும். இப்படி வசனம் சொல்லுது பிரதர், இப்படி வசனம் சொல்லுது பிரதர், இப்படி வசனம் சொல்லுது சிஸ்டர், நீங்க செய்யுங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர் சொல்லணும். வேற எதுவும் சொல்ல வேணாம். வசனத்துக்கு மாறா வானமும் பூமியும் மாறி போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. தரிசனத்துக்கு விரோதி இல்லை, நான் தரிசனம் சொல்றேன். சொப்பனத்துக்கு விரோதி இல்லை, நான் சொப்பனம் சொல்றேன். அருமையான தீர்க்க தரிசனத்துக்கு விரோதி கிடையாது, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். ஆனா எல்லாவற்றிலும் மேலாய் வசனம் தான் இருக்கிறது. அடுத்தபடியாக ஆசாரியன் 12 காலாச்சு, 12 முடிச்சுவேன். இப்ப 4க்கு போயிருக்கிறோம். அடுத்தது ஆசாரியனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆசாரியனுடைய உடைக்கு போயிரு. ஏன்னா இன்னும் இடையில நிறைய இருக்குது. வஸ்திரத்துக்கு போயிரு. யாத்திரா புத்தகம் 108 நீங்க வாசிங்கன்னா அவன் எப்படிப்பட்ட உடையை விற்கணும்னு அவனுக்கு ஒரு ஒழுங்கு. ஆரோன் எனக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் அவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். பரிசுத்த வஸ்திரம். நீ ஒரு ஊழியக்காரன், அருமையான பெட்டி சமக்கிற ஊழியக்காரனுக்கு உடை ரொம்ப முக்கியம். நீ சும்மா கண்ட ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. வருஷம் ஒருத்தம் பண்றாங்க, பலூன் போட்டுக்கிறோம். அந்த ஆபரகம் எங்க பாசி சிங்கம் படம் போட்டுருப்பாரு. சிங்கம் படமா? சாட்சி கூட எங்க சபையில் அந்த ஆள் விட மாட்டோம். கண்ட ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. போலீஸுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, டாக்டருக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, கோர்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. கருப்பு கோட்டு போடலன்னா அவன் உள்ளே ஏத்த மாட்டான். சர்ச்சுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஸ்கூலுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் இருக்குது. ஆனா ஊழியக்காரனுக்கு மட்டும் யூனிஃபார்மே கிடையாது. சாமியார் பார்த்து பூசாரியை பார்த்துருக்கீங்களா? அவன் அப்படிதான் போய் சேர நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும். கண்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு காப்பு போடக்கூடாது. இங்க ஒரு காப்பு போட்டுக்கிறோம், இங்க மேட்ச் ஒண்ணு வெற்றிக்கிறார், அற்புதம் செய்யறார், போயா வெற்றிக்கிறாரு இருக்கு. எங்கிட்ட சொல்லாது. நான் கலைஞர் மாதிரி போறேன், அன்னைக்கு பேசி காமிச்சேன் பாருங்க. பெரிய பிரச்சனையுமே கலைஞர் மாதிரி பண்ணிடுவேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். முக்கியம். 35 வருஷமா அதே ட்ரெஸ் தான் என்ன பார்த்துருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாறாது. மற்ற நேரம் கொஞ்சம் வெளியில பட்டு வேற ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் சொன்னாங்க, பாச இத்தனை வருஷம் நான் பாக்குறோம், நீங்க ஒயிட் தவிர வேற எதுவும் போட்டதை நான் பார்த்துருக்கேன். சபைக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குதியா? நீ கலரும் கட்டம் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்க கூடாது. உன்னை ஊழியக்காரன் எவனும் மதிக்க மாட்டான். ஊழியக்காரன் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, உங்க தாத்தா வெள்ளை சட்டையா போட்டு கொடுப்பாரு, அப்ப ஊழிக்கு கொடுப்பாரு. கள்ள சட்டையா போட்டுக்காரு, அப்ப ஊழிக்கு போக மாட்டாரு, விசிட்டிங் போக மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமா,
ரொம்ப நீங்க எல்லாம் குடும்பமா இருக்கனால உங்ககிட்ட சில சமயம் வருவேன். எல்லாம் நீங்க ஃபேமிலிமா இருக்கிறீங்க, என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கன்னு சில சமயம் சில பிரச்சனை போட்டு வருவேன். இதெல்லாம் நினைக்க மாட்டேங்கன்னு. ஆனா கர்த்தருடைய புல்பிட்ல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா அவங்களுடைய உடை விசேஷமான காதி எல்லாம் நான் காதி பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதுல ரொம்ப ஒரு மவுசு, ஒரு நல்ல சாதி செல்லப்பா மாதிரி ஒரு காதி பொண்ணு எனக்கு ஆசை. அதையும் விட்டுட்டு ஃபாதர் பெர்க்மான் சிட்டியே போய் ரெண்டு அங்கி வாங்கிட்டு வரணும் எனக்கு ரொம்ப ஆசை. நாங்க ஒரு நாள் அங்க என் மீட்டிங் கூப்பிட்டாங்க, நான் வரும்போது பிளான் பண்ணியிருந்தேன் அவருடைய ட்ரெஸ் 2 அண்ணத்தை வாங்கிட்டு வந்தேன் அளவுக்கு. ஏன்னா அங்கியோடு போனா இவரு வந்தவாசி பாச சொல்றாரு, பாஸ்டர் அங்கியோடு போனீங்கன்னா கலெக்டர் ஆட்சியில எல்லாம் எழுதி சொல்லுவான். இந்த மாதிரி நம்மள மாதிரி போனா எவன் கலெக்டர் ஆட்சியில மதிய மாட்டான். ஆச்சாரியன் வெட்டி சுமக்கிற ஆச்சாரியன் மேல் அபிஷேகம் இருப்பதற்கும், வெட்டி சுமக்கிற ஆச்சாரியனுடைய கால்களில மகிமை இருப்பதும், வெட்டி சுமக்கிற ஆச்சாரியன் வல்லமை உள்ளவர் மனிதனாய் காணப்படுவதற்கு காரணம் அருமையான அவனுடைய உடை பரிசுத்தமானது. ஆமென். பரிசுத்தமான ஜிப்பா வேசி போட்டு பார்த்தேன், என்ன பாஸ் பிடிச்சி கிழிச்சிட்டாரு. மதுரை பாஸ், நீங்க வேணா போய் கேளுங்க. ஜிப்பா வேசி போனேன், அவரை பிடிச்சி கிழிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் பேண்ட் சட்டை போடுறோம், நீ என்ன ஜிப்பா வேசியா? அதுல இருந்து ஜிப்பா வேசி போச்சு. ஆண்டவருடைய ஊழியத்தை நீ செய்ய வந்திருக்கிறாய், ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறாய். ஒரு சாக்ஸ் போடலைன்னு சொல்லி நீ வேணா இதயராஜ போய் கேளுங்க, டீகரேட் பண்ணிட்டாங்க ஸ்டேஷன்ல. ஒரே ஒரு சாக்ஸ் அவர் போட மறந்துருக்கிறார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய பழைய விசுவாசம். ஸ்டேஷன்ல இருந்துக்காரன் வந்திருக்கிறான், ஐஜி வந்திருக்கிறான், பார்த்துக்கலாம் சாக்ஸ் காண்டு டீகரேட் பண்ண 6 மாசம் நீ இந்த பதவியில இருக்க விடாண்டான், கூட போடுங்கட்டான், அடுத்த பதவி என்ன போடுங்கட்டான். ஒண்ணும் பேசலையா, ஸ்டேஷன்ல இருந்தா நீ சாக்ஸ் போடல. ஐயா, உலகமெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கும்போது மகா பரிசுத்தமான தெய்வத்தை நீ பிரசங்கிக்கிறாய், மகா பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிறாய், மகா பரிசுத்தமான தெய்வத்துக்கு ஊழியர் சேவை செய்கிறாய். உன்னுடைய ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம காப்பு கீப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்களா? இல்ல கடைசி காலம் அதான். 1000 பேர் இருக்கிறாங்க, 2000 பேர் இருக்கிறாங்க. உலகமே அவன் பின்னாடி இருக்கட்டும், சத்தியத்துக்கு பிரசங்கம் பண்றோம் கொஞ்சம் பேர். கையில காப்பு போட்டுக்கிறான், போட்டுக்கிறான், இந்த கையில மோதிரம் போட்டுக்கிறான், செயின் போட்டுக்கிறான். பெரிய பாஸ்டர், என்ன பெரிய பாஸ்டர் போயா? ஆசாரியனுடைய அடையாளம் மேன்மையானது, ஆசாரியனுடைய அடையாளம் மகிமையானது, ஆசாரியனுடைய அடையாளம் உன்னதமானது. அதற்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஆமென். அதற்கு ஒரு மகிமை இருக்கிறது. வசனம் எடுத்தா போயிடும். ஆமா, இன்னும் அடுத்தது சொல்லு பேசுறேன். எத்தனை பேசியிருக்கிறேன்? 5 பேசிருக்கேன் போது. கரெக்டா சாயங்காலம் ஜெபம் பண்ணி சொல்லுவார் என்னெல்லாம் பேசியிருக்கேன். அடுத்தபடியாக அவன் தான் சுமக்கணும். என்னத்தை சுமக்கணும்? 40 வருஷமா வனாந்தரத்துல அவன் ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்கணும். கொஞ்சம் பாரமா இருக்கும் சொல்லி இஸ்ரவேல்ல ஒரு போர் வீரனை கூப்பிட்டு, எப்பா கழுத்து வலிக்குதப்பா, இத கொஞ்சம் வாங்கிக்கிடுப்பான்னு சொல்லக்கூடாது. கழுத்து உடஞ்சான அவனா சொல்லணும். ஆமென். ஏன்னா வெட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். வெட்டி சரிஞ்சு போனா ஒன்னு பேசாம உட்கார்ந்துரு. அது பெட்டியா சரியட்டும், பெட்டியா கிளவட்டும், நீ போய் கை வச்சு அதை தாங்க போன பாரு. அங்க நீ செத்து போன, தூவங்காட்ட போன போ, அவன கண்ணுல ஒன் நெத்தியில குஷ்டரோகம் வந்து போச்சு. அருமையான பெட்டி இருக்கிற இடத்துல தாகூர் விழுந்து செத்து போனான், நிற்க முடியவில்லை. இந்த மகா பரிசுத்தமான தேவனுடைய பெட்டியை சுமக்கிற வேலையை தேவனாய கர்த்தர் சாகு வரை நம்ம மேல வச்சுக்கிறார். ரிட்டையர்மெண்டே கிடையாது. நோ ரிட்டையர்மெண்ட். ஊழியம் மட்டும் ரிட்டையர்மெண்டே கிடையாது. நீதான் சுமக்கணும், நீதான் ஓடணும், நீதான் அந்த ஊழியத்தை தாங்கணும். அப்படி ஒருத்தர் மேல வைக்கணும்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அப்படி ஒருவன் மேல நீ வைக்கணும்னா
உண்மையும் ஜனங்களை விசாரிக்கிறவனாயிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறானே, என்னிடத்திலே ஒருவனை இருக்கிறான், அவனை அனுப்புகிறேன், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குகிறேன், அவனை என்னாலே வர முடியவில்லை, அவனை நான் அனுப்புகிறேன். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, ஊழியத்துல சுயநலம் உள்ளவனா இருக்கக்கூடாது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. தியாகம் இருக்கலாம், தியாகம் இருக்கலாம், சாக்ரிஃபைஸ் இருக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க என்ன கிடைக்கும்? இங்க உனக்கு ஒண்ணு கிடைக்காது. இயேசுவினிடத்துல தான் எல்லாம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே பெட்டி சுமக்கிறவன் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் வசனம் எடுத்த நேரம் நான் எட்டியுமே சொல்லிடுவேன். இந்த வசனம் கலாத்தியர்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Praise the Lord. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 5:16 வாசிச்சுக்கிறேங்க. அடுத்தது Praise the Lord. Glory to God. அவன் உடுத்திருக்கிற வஸ்திரம். அடுத்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமான ஜீவன். ஊழியத்தில் இருக்கிற அஸ்திவாரமே அதுதான். ஹோலி லைஃப். அதான் ரொம்ப கஷ்டம். பரிசுத்தமா ஜீவிக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஊழியக்காரனை பிசாசு போராட்டம் மாம்சத்திலே அவன் ஆவியில எப்படியாவது அவனை தள்ளிடுவான். ஒண்ணு பொண்ணுங்களில் உள்ள தள்ளி விட்டுருவான், இல்ல பணத்துக்கு பின்னாடி தள்ளி விட்டுருவான், இல்ல புகழ்ச்சிக்கு பின்னாடி தள்ளி விட்டுருவான். இங்க நிறைய பாசுங்க 2 ஒய்ஃப் வச்சுக்கிறாங்க. ஒரு 10 பிள்ளைங்களோடு சர்ச்சைக்கு வந்து அவங்க ஆராதனை நடத்துறாங்க. அந்த விசுவாசி இல்லையா சொல்றாங்க. நான் சொல்லுக்கா சொல்லல. ஏன்னா ஜோசப் இருக்க வரையில எனக்கு வேல்ட் நியூஸ் கிடைக்கும். ஜோசப் இல்லாத போது வேல்ட் நியூஸ் கிடையாது. அவன் வந்து வேல்ட் நியூஸ் எல்லாம் சொல்லுவான். இந்த கிராமம், இந்த பாஸ்டர், இந்த ஆளுலாம் சொல்லுவான். ஏதா அவங்க எப்படா பிரசங்கம் பண்றான்னு கேட்பேன். அவன் சொல்றான், நான் ஆபிரகாம் செய்யலையா, மோசேக்கு 2 ஒய்ஃப் இல்லையா, 2 கம்மி, கூட 3 கூட வச்சுக்கலாம். பணம் பணம். இந்த ஜனங்க திட்டத்துல போய் இருக்கிறாங்க. பெண்ணு 30 ரூபாய் ஜெபமா. இவரு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். பெண்ணு +1 +2 பெண் வியாபாரமாக்கப்படுகிறதையா? ஏன் நீ பெண்ணை பிரியா கொடுக்க கூடாதா? 20 ரூபாய் அவனுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். வியாபாரம் பாருங்க, என்ன மாதிரி வியாபாரம். நாங்கள் செபித்து தருகிறோம். இயேசு வந்து பரீட்சை எழுதுவார். அட பாவிங்களா, உருப்பிடுவீங்களா? நீங்க குடும்பம் உருப்பிடுமா? சும்மா போயிருவீங்க. வியாபாரம் பண்ணாதீங்க ஊழியத்தை. கர்த்தர் பேசினாராம் பல்கலைக்கழகம் கட்டுறது. ஒரு காலம் பேச மாட்டான். ஒருத்தர் சொல்றாரு, இப்படி ஒரு சர்ச்சை கட்டணி தரிசனத்துல காமிச்சாரு. சரி காமிச்சாரு, உனக்கு சொத்து இருந்து பணம் இருந்தா கட்டு. அவன் சொல்லுவான், சபையில போனா ஒண்ணு மிஷினரி காணிக்கையான், அடுத்தது தசமாக பெட்டியான், அடுத்தது வந்து தன்மாரல் பெட்டியான், என்னெல்லாமோ சொல்றான். அப்புறம் உனக்கும் பெட்டி வச்சிருவான். கடைசி சவ பெட்டி வச்சு விட்டுருவான். அதை ஒன்னதான் படுக்கப்படும். சும்மா ஜனங்கள் அது இது கேட்டு ஜனங்களை தேவன் பக்கமா இருந்து திருப்பி விடாதிருங்கள். தசோபாங் கவரா, காணிக்கைக்கு கவரா, கம்ப்யூட்டர் என்னையா ஊழியம், அது வளர்ந்து ஊழியம். நாம் எதுவுமே தர மாட்டோம். இதெல்லாம் அருமையான தேவனுடைய ஊழியம் அல்ல. இது ஆசாரியனும் அல்ல, இது தேவனுடைய சபையும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தாய்வுக்கு எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய யோவான், சத்தியத்திலே நீ நிற்கிறாய் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். அந்த ஜனங்களை போய் அது இருக்க உனக்கு கொடுத்தா ஊழியம் செய்யும். உனக்கு கொடுத்தாச்சு கட்டடம் கட்டு, ஆண்டவர் கொடுத்தா நீ கட்டடம் கட்டு, என்னவா செய். அதுக்குன்னு போய் ஜெபம் ஜெபம் வியாபாரமாக்கப்பட்டது. எண்ணெய் ஜெபம் பண்ணி ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கிறான். அந்த திருச்சி பக்கத்துல ஒருத்தன் இங்க வந்தாருந்தாள், கோடீஸ்வரனா இருக்கான்.
இவ்வளவு எண்ணெய் 250 ரூபாய், அதை வாங்குறதுக்கு 500 ரூபாய் நிக்கிறான். ஜெப எண்ணெயா, ஜெபம் கர்ச்சிப்பான். அட பாவிங்க, அது நம்ம நாட்டுலதான் இதெல்லாம் விற்க முடியும், வெளிநாட்டுல இதெல்லாம் விற்க முடியாது. மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் விற்கிறாங்க. வருதா போடணும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு பாசிட்டி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை துணி இந்த அம்மாங்க போட்டுருக்காங்க பாருங்க, அது ஒரு வெள்ளை துணி நம்ம நாட்டுக்கு 2000 ரூபான்னு விற்கிறாங்க. அங்கிருந்து போய் பாசாங்க வரும்போது எப்படி பல லட்சத்தை கொண்டு வந்துருவான். மலேசியால வந்து ஒரு பாஸ் சொன்னாரு, நல்ல வியாபாரம் பண்றாங்க உங்க பாசுங்களாங்க. நம்முடைய நோக்கம் அது அல்ல, நம்முடைய நோக்கம் நம்முடைய தரிசனம் அது அல்ல. கர்த்தர் கொடுத்தோம் செய்வோம், கர்த்தர் கொடுக்கலடா சோத்திரம் பண்ணிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. கொடுத்தா ஊழியம் செய், கொடுக்கலனா ஊழியம் செய்யாத. ஏன் செய்யலன்னா நீ கொடுக்கலாம், நான் செய்யல. கட்டடம் சொன்ன நீ தரிசனம் கொடுத்தார்ல, வந்தா செய்யும், இல்லைன்னா காட்டி நான் போய் ஆக மாட்டேன். இந்த மாதிரி ஒரு தரிசனம் உள்ளவன் தான் லேவியன். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஜீவியம் இந்த கடைசி நாட்களில் ஊழியம் செய்கிற இடத்திலே பார்ப்பது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யாத்திராகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17, 21, லேவியராகம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அருமையான யாத்திராகம புத்தகம் 28, 1 எல்லாம் நேரம் ஆக்கி முடிக்கிறேன். 12 கரெக்டா முடிப்பேன்னு சொன்னா அதே போல முடிச்சிருவேன். 2 பேருக்கு 3, 10, 11 வாசிக்கலாம், அதோடு முடிச்சிடறேன். அதோடு நான் எல்லாம் மூடிடுறேன். பரிசுத்தமான ஒரு ஜீவியத்துக்கு ஊழியக்காரனுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமான ஒரு ஜீவியம் அவன் வாஞ்சிக்க வேண்டும், அவன் அதன் மேல் தாகமாய் இருக்க வேண்டும், அதை பெற்றுக் கொள்ளும் வரையிலும் அதிலே ஓட வேண்டும். வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை பரிசுத்தாய் கற்றுக்கிறீங்களா? நீங்களா ஆண்டவன் கூட பேசுவார். இது சரியில்லைன்னா ஆண்டவர் பேசியிருக்காரு, அது செய்யக்கூடாது. ஆண்டவர் நீங்க பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் ஆயிருப்பவர். நீங்கள் பரிசுத்தவான்களோடு கூட நிச்சயமாய் வாழப் போகிறீர்கள். பரிசுத்தரோடு கூட நிச்சயமாய் வாழப் போகிற. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஊழியத்தின் அஸ்திபாரம் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை வாஞ்சிக்கணும். அதுல உங்களுக்கு இழப்பு உண்டாகும், அதுல எதிர்ப்பு உண்டாகும். அது ரொம்ப கடினமான பாடம். எல்லாம் அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகத்திற்கு மாறாய் எல்லாம் நம்ம தேரி எல்லாம் வேல்டுக்கு மாறா இருக்கும். வேல்டு என்ன சொல்லுதோ வேதம் வேற மாதிரி சொல்லும். பைபிள் சொல்லுது என்ன உலகம் பகைச்சது உங்களை பகைக்கும். ஆமென், உங்களை பார்க்கும். நீ உலக ஜனங்களை பிரியப்படுத்த போனா எங்க அண்ணன் வந்து கேக்குறான், டேய் மொட்டை அடிப்பியா, பூநூல் கட்டுவியா, அம்மாவுக்கு நீ என்ன பண்ணலாம், பத்தி வைக்கலாம். நான் உண்மையா என்ன மனசு நினைச்சேன், அடுத்த வாரம் நான் மொட்டை அடிச்சு மகிமை நாளயத்துல ஞாயிற்றுக்கிழமை இருந்து பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணேன். சிரிப்பும் வந்துச்சு, அழுகையும் வந்துச்சு. நான் சொன்னேன் மொட்டை அடிக்க மாட்டேன், அப்ப நீ சுடுகாட்டுக்கு வரக்கூடாது, பூநூல் கட்ட மாட்டேன், சட்டி உடைக்க மாட்டேன். ஆமே, அப்படியே சுத்தி மொட்டை அடிச்சு சட்டி பூநூல்லாம் கட்டி கோமணம் பாய்ச்சி பாஸ்டர் நீ என்ன போட்டோ எடுத்து யூடியூப்ல போட்டா நல்லா இருக்கும். இப்படியே நான் எடுக்கிறேன். அரும்பது சொன்னா ஒரு செகண்ட்ல போட்டுவாரு. நல்ல வேலை பாஸ் நம்ம கையில சிக்கிட்டாரு. விட்டா கூடாது, நம்மளும் அவர் சிக்க வச்சுக்கிறாரு. இன்னைக்கு அவரை குண்டுன்னு ஐட்டம் போட்டுவாரு, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சே விட்டுவாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற பாஸ் ஞாயிற்றுக்கிழமை செய்தியை ஏன் செய்தியாதான் இருக்கும். எல்லா பாஸ் ஊழியக்காரங்க விட மாட்டாங்க, பாஸ் சிக்கிட்டாரு, விட்டவே கூடாது. தேவனுடைய பிள்ளைய பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா வேண்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தமா வாழணும். ஆனா பிசாசு
நீங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் இருக்குது. சிந்தையிலே, எண்ணத்திலே, உணர்வு, எரிச்சல் வருது, கோபம் வருது, எல்லாம் போராட்டம் இருக்கு. விழுந்துடுறோம், அப்படியே விழுந்துடுறோம். ஒண்ணு பரிசுத்தமா ஜீவிக்கணும்னா எமயமலை கிட்ட போனா நல்லா இருக்கும். வாயை கட்டினோமா, புகைக்குள்ள போய் உட்கார்ந்தோமா, பேசுவே பேசுவே, எவனும் வரமாட்டான். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? என் சித்தத்தை செய்கிறவன் பாபிலோனிலே சொல்றான். இந்த உலகத்துல பரிசுத்தமா சாமியாரா இருந்தா நீங்க பாவம் நிறைய செய்ய மாட்டீங்க. மாலத்தில் எல்லாம் போட்டு சாமியாரா இருந்து ஒரு கம்பம் ஒரு கோலம் வச்சிருந்தா, அதான் புத்த மதத்துல என்ன சொல்றான்? ஒரே ட்ரெஸ், அவ்வளவுதான். நீ பேசினா பாவம் செய்துருவ. ஆனா வேதம் மாறி, அவன் மதத்துக்கும் நம்ம வேதமும் மாறி பேசுது. நம்ம வேதம் என்ன பேசுதுன்னா, நீ இங்கதான் பரிசுத்தமா இருக்கும். அதான் எல்லாரும் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுட்டாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கல்யாணம் பண்ணாது இருந்தாதான் பரிசுத்தமா வாழ முடியும் சொல்லி அவன் அப்பா அம்மா சாவு கூட வருதில்லை. நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுக்கும் அவனுக்குலாம் 1/2 மணி நேரம் ஆகும். நான் 1 மணி நேரம் பேசினா அவன் ஒரே செகண்ட்ல 1 நிமிஷம் தான் பேசுவான். ஏன்னா பரிசுத்தம் போயிருமா. நான் சாக போன ஆளை பார்த்தேன். நான் பட்ட பாடு பெரும்பாடுன்னு சொன்னவங்களாம் எனக்கு தெரியும். பேரோடு சொல்லுவோம். நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்க முடியாது. இவங்க தங்கச்சி நன்னு எங்க இருக்காங்க தெரியுங்களா? மௌன மடத்துல இருக்கிறாங்க. வெளியே யாரும் பார்க்க முடியாது. ஆனா அவன் இருதயம் முழுதும் இவங்க மேலதான் இருக்கு. அவன் குடும்பம் மேலதான் இருக்குது. ஐயோ, போன் எடுத்தா லெட்டர் போடுற லெட்டரை பாத்தீங்கன்னா, சண்டை போடாதீங்க, பேசாதீங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணு, ஒரே அட்வைஸா இருக்கு. அவங்க ராத்திரி தட்டி எடுத்தாலும் அக்கா எப்படி இருக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க. ஃபுல்லா குடும்பம் தான் அவங்களுக்கு. பரிசுத்தமா இருக்கிறவன் பாபிலோனிலே இருக்க வேண்டும். விழுந்தது உண்மைதான், பாவம் செய்தது உண்மைதான், அருமையான தவறி விழுந்தது உண்மைதான், அருமையான ஆனாலும் அங்கே நின்று விடாது, விழுந்த இடத்துல படுத்து விடாது, எழும்பு, கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவோம். அதை நீ ஜெயிக்கலாம். பிசாசு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டான். இப்படிதாயா வாழ முடியும்? பொய் சொல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமாயா? லஞ்சம் வாங்காம வாழ முடியுமாயா? ஐயா, வாங்க வாழ முடியுமா? சண்டை போடாம வாழ முடியுமாயா? பிசாசு சொல்றான், நீ இப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் செய்யுங்க. அந்த இடத்தை நோக்கி நீங்கள் அதான் போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்து, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. அப்படியே நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு தகுதி இல்லாதவர்களுக்கு வெற்றி சுமக்கிற பாக்கியத்தை வெற்றி சுமக்கிற பாக்கியத்தை நாங்கள் சுமக்க நாங்கள் எவ்வளவு தகுதி இல்லாதவர்கள், யோக்கியதை இல்லாதவர்களையா நாங்கள் ஞானவான்கள் அல்ல, நாங்கள் திறமைசாலிகளும் அல்ல. ஞானிகளை பலமுள்ளவைகளை வெட்டப்படுத்தும்படி குட்டி சுமக்க பலவீனமான விலைகளை கொண்டு உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் கட்டி சுமக்க தெரிந்து கொண்டீரோ. உன்னை கர்த்தர் கட்டி சுமக்க உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டார், உன் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். நீ கட்டி சுமக்கிறவன் மறந்து விடாதே, மறந்து விடாதே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டி சுமக்கிறவன் கங்கரேயாவோடு ஊழியக்காரியாகிய அருமையான பெபேகாளை பரிசுத்தவான்களை போல் அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவள் பெட்டி சுமக்கிறவள். பேசின எல்லா வார்த்தையும் திருமண காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு பலனும் திரும்பி கொடுத்தீரே. ஜெயமாய் முடிக்க உதவி செய்தீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாவிட்டாலும் இது எங்களுக்கு சாதகமாயிருந்து எல்லா காரியத்தையும் முடிக்க இந்த பிள்ளைகளுக்கு அவர்களும் வயசானவங்க யார் பலவீனம் ஒன்று வராதபடி பாதுகாத்துக் கொண்டது காய் ஸ்தோத்திரம். அதற்காய் உழைத்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதை தொடர்ந்து நடக்கும் இந்த கரத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். செய்த சகல மறுவாதே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அன்பினை இந்த காலவேளை ஆராதனையிலும் ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கிறார்.